உலகம் உங்களுக்குள்ள இருக்கிற குறையை கண்டுபிடிக்கும். அப்பா குறையெல்லாம் பார்க்கவே மாட்டாரு, உன்னதான் பார்ப்பாரு அவரு. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க ஏதாவது நம்மளை இப்படி சொல்லிடுவாங்களா? யார் என்ன சொன்னாலும் அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாரு. வாங்க, உங்களுடைய கம்ஃபர்டபுள் பிளேஸ் எதுவா இருக்கணும்னா பிரசன்ஸ் ஆஃப் காடா இருக்கும். தேவ பிள்ளைகளுக்கு உங்களை மறந்து ஃப்ரீயா நீங்களா இருக்கிற இடம்னு ஒன்று இருக்குன்னா அது தேவ சமூகமா இருக்கட்டும். கர்த்தர் உங்களை கண்டிஷன் போட்டுலாம் பார்க்கிறவரே கிடையாது, உங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு அரவணைக்கிறவர். இளையகுமாரன் அப்பா வீட்டுக்கு வரும்போது மேக்கப் போட்டு வரல தெரியுமா? அவன் எங்க உட்கார்ந்துருந்தானோ அங்கிருந்து எழுந்து நேரா வரான். ஐயோ, அப்பா என்ன நினைப்பாரு? கால் கழுவிட்டு வரலாம், முகம் கழுவிட்டு வரலாம், கை கால் கழுவிட்டு வரலாம், அப்படியே வா. அப்பா இருக்கிற மாதிரியே கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்தாருன்னு சொல்லு. அப்பனா அவனுடைய நாத்தத்தையும் பொருட்படுத்தாமல் அவனை ஏற்றுக்கொள்ளுகிற தகப்பனுடைய அன்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. இன்றைக்கும் தகப்பனுடைய குணம் மாறவே இல்லை. உங்களை இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொண்டு உங்களை அழகு பார்க்கிற தேவன் அவர் உங்களை அதிகமா நேசிக்கிறார். நீங்க நிறைய சுதந்திரிக்கணும், உங்களுக்காக ஆண்டவர் நிறைய சுதந்திரங்களை வச்சிருக்கிறார் அப்படின்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், நீங்க தான் அவருடைய சுதந்திரம்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்க கண்கள் திறக்கப்படுவதாக. I am God's treasure.